Welcome to another episode here of Guru Nidhi, where we actually try and get inside the thinking zone of a coach. Yes, we do get inside the thinking zone in the strategic timeouts and the coach timeouts, but this is a specific show, very separately, actually curated and collaborated with everybody to make sure that the coach speaks his heart out. This is the space where every coach of Velamaliva Kabaddi series, all the teams will come out here and talk what they really want to talk about and openly discuss everything that they think about. Well, for this episode, we have one coach who's actually a little, less spoken, who also speaks a little less in terms of the volumes when it is compared to, but he always has the right points to make. And when the team does not listen, he has the rights to actually get furious on them as well. I'm talking about Sivagangai Warriors' coach. I have Sivasankar with me. சிவசங்கர் வணக்கம், நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புறோம். எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? அருமை. ஆனா இப்போ சிவகங்கை வாரியர்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என் மனசுல இருக்கு. என்னன்னா, ஆரம்பத்துல சுந்தர் இருந்தாப்புல ஒரு பயிற்சியாளரா, அதுக்கப்புறம் நீங்க வந்து பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்க. அந்த கைமாற்றம் எதுக்கு நடந்தது? சுந்தர் எங்க, அப்புறம் நீங்க உள்ள வர வேண்டிய அந்த ஒரு திட்டத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே கபடி கோச்சு தான். சரி. ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் ஒரு கோச்சாக இருந்தால் மேனேஜர் நான் இருந்தேன். ஏன்னா ஒரு டீமுக்கு ஒருத்தர் தான் கோச்சராக இருக்க முடியும். அந்த கான்செப்டில் ஒருத்தர் மேனேஜர் கோச்சு. பட் ஒரு 3 மேட்சுக்கு பிறகு ஒரு பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. அதை தவிர்க்க முடியலை. அதனால அவர் போகிற காரணத்தினால அந்த பொறுப்பை கோச்சராக நான் எடுத்தேன். மற்றபடி வேற ஒரு காரணம். சூப்பர் சூப்பர். நான் ஏன் இந்த கேள்வியோட ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு யோசனையோட ஒரு சிந்தனையோட ஒரு டீமை வந்து தயார் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அது எவ்வளோ நீங்க வந்து அந்த அனுபவம் இருந்தாலும், எவ்வளோ ஒரே கபடி அப்படின்ட்டு இருந்தாலும், அந்த திட்டங்கள்ல அந்த யோசிக்கிற விதத்துல வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ அதனால தான் அதை வந்து அதை அந்த கேள்வியோட ஆரம்பிச்சேன். ஏன்னா சுந்தர் வந்து ஏற்கனவே ஒரு சின்ன செட்டப்பை செஞ்சு கொடுத்துட்டு போயிருந்தாரு உங்களுக்கு. ஸோ நீங்க உள்ள வந்தப்போ ஒரு சில மாற்றங்கள் தேவைப்பட்டிருக்கும். என்னென்ன மாற்றங்கள் செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்க வரல, தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு பிளேயர்ஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? அதாவது நீங்க சொல்றது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் புதுசா தெரியுதா, இல்ல அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா, நீங்க சொல்றது அவங்க வந்து செய்யறாங்களா, எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்லை, ஆல்ரெடி பிளேயர்ஸை வந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் ரெடி பண்ணோம். அவங்களுக்கு பயிற்சி முகாம் எல்லாம் 2 பேருமே சேர்ந்து இருந்ததுனால 2 பேருமே பிளேயர்ஸ்கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அறிமுகம், தொடர்புகள் எல்லாமே இருந்ததுனால எங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எல்லா பிளேயர்ஸுமே நல்லா இப்போ எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு தவறு பண்ணுறாங்க. பிளேயர்ஸ் வந்து சொல்கிறது கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ரிசல்ட்டு மைனஸ் ஆனதில் கொஞ்சம் அப்செட் பிளேயர்லாம் கோச்சு எங்களுக்கும் தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டீம் ஓரளவு ரிக்கவரி ஆகி கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற மேட்சை நல்லா வின் பண்ணோம்னா நாக் அவுட் சுற்றுக்கு இந்த பூசலவங்களை ஜெயிச்சு நாக் அவுட் சுற்றுக்கு போகலாங்கிற நம்பிக்கை இருக்குது. அது கண்டிப்பாக போகுங்கிறது நம்பிக்கை இருக்குது. சூப்பர். இல்ல, சோ நான் வந்து நம்ம என்ன பேசணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல மொழிமாற்றம் செஞ்சிடறேன், வேற நேயர்களுக்கு அது புரியணும் அப்படின்ற மாதிரி தான் சங்கர். ஒன்னும் இல்ல. So what I was trying to ask for Sivasankar was that what is the changeover that is going to take place in the team when the coach changes? Because Sundar was there earlier and now Sivasankar has come in. But what Sivasankar says is both the coaches have actually put this team together. They have built this team right from the scratch, putting across all the new talents, and they have worked together on this team. So there is no drastic change in terms of how the strategies are, or the players are not feeling uncomfortable and all that. So now they are very confident because Sundar had to go out on some personal commitments. Sivasankar has taken over the reins and he's doing a very good job about it. That's what Sivasankar is wanting to tell us as well. அருமை. ஏன் இந்த ஒரு கேள்விகள் இந்த பேச்சுவார்த்தையில இருந்து ஏன் ஆரம்பிச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜ் நம்ம வந்து காட்டணும் இப்போ சங்கர். என்னன்னா, நீங்க வந்து கோச் ஒரு ஸ்தானத்துல இருந்துகிட்டு பிளேயர்ஸுக்கு ஒரு விஷயத்த சொன்னீங்க போன மேட்ச்ல, வேல்ஸோட மேட்ச். போன மேட்ச்ல அழுத்தி ஒரு பாயிண்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா உங்க பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் அதை கேட்க மறந்துட்டாங்க. இல்ல அது நீங்க என்ன சொன்னீங்களோ அது அவங்களுக்கு புரிஞ்சதா இல்லையான்னு தெரியல. அதை பத்தி பேசுவோம் ஃபர்ஸ்ட். ஆனா இதை பாருங்க, ஜஸ்ட் we will go for that video.
where Shivsankar is trying to tell his players as well. ஆடுவான். ஏன்னா அந்த அவனுக்கு மேட்ச் ஆட்டோமேட்டிக் ஜெயிச்சிட்டேன். ஒரு பாயிண்ட் எடுத்துச்சுன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு ஆடுவான். நம்மளுக்கு இது மேட்ச் நம்ம 6 பாயிண்ட் தான்டா இல்லை 6 பாயிண்ட் இல்லை சொல்கிறத கேட்குறேன். ஒரு பாயிண்ட் தொட்டு விட்டு 7 பாயிண்ட்ல மேட்ச் முடிச்சா நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. யார் டிஃபென்ஸ் இல்லைனா இல்லை போனுச்சுன்னா 2-3 போயிட்டு நான் சொல்கிற டிசிஷன் கேட்குறேன். ஒரே ஒரு ஆள் பால தள்ளவே வேணாம். எப்படி ஆனாலும் மேட்ச் ஒரு பாயிண்ட் ஜெயிச்சா நம்ம போதும். நான் சொல்கிறத கேட்குறா. So correct. ஏன்னா நான் தான் இந்த மேட்ச்ல வந்து நேயர்களுக்காக வர்ணனையை கொடுத்துக்கிட்டு இருந்த சிவசங்கர். நீங்க வந்து கெஞ்சுறீங்க, திட்டுறீங்க, அதட்டுறீங்க, ஆனா பிளேயர்ஸ் உங்க பேச்ச கேட்கவே. நீங்க சொன்னது ஆனா அருமையான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து அந்த ஸ்கோர் வித்தியாசத்தை 7க்குள்ள வச்சுட்டா ஒரு பாயிண்ட் வந்து இந்த மேட்ச்ல இருந்து கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க தெளிவா சொல்றீங்க. ஆனா பிளேயர்ஸ்க்கு அவங்களுடைய யோசனையே பல யோசனை இருக்கு. அவங்க சொல்றாங்க இல்ல இதை செய்யலாம் அதை செய்யலாம் அப்படி இப்படின்ட்டு அங்க ஒரு பாயிண்ட் நீங்க ஆக்சுவலா கோட்டை விட்டீங்க வேல்ஸுக்கு எதிரா. இதை பத்தி உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? ஏன்னா உங்க ரியாக்ஷன் நம்ம வந்து மேட்ச்லயே பார்த்துட்டோம். ரொம்ப வருத்தமா இருந்தீங்க, ரொம்ப கோவப்பட்டீங்க. பட் இப்போ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக பசங்க வேல்ஸோட நல்லா விளாண்டாங்க. அதை பாராட்ட முடிய சொன்னேன். எல்லாம் எதிர்பார்க்க அளவுக்கு நல்லா கேம் நல்லா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. பட் கொஞ்சம் ஒரு டிஃபென்ஸில் சின்ன மிஸ்டேக்னால மேட்ச் தோத்துட்டு கடைசி 28 செகண்ட் தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மேட்ச் 28 செகண்ட்லேருந்து அவங்கள்ட்ட 6 பாயிண்ட் லீடிங் இருக்குது. மேட்சை எந்த நிமிஷமும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அது திருப்பறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதெல்லாம் என்ன சொன்னேன், அவங்களுக்கு ஒரு ரைடு இருக்குது. 20 செகண்ட் அவங்க தான் ஃபஸ்ட் ரைட் பாட வர்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு ரைடு தொட்டு விட்டுரு 7 பாயிண்டில் மேட்ச் முடித்தா நம்மளுக்கு இந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொன்னேன். ஏன்னா இனிமேல் பாயிண்ட் டேபிளில் ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியம். இந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம நாக் அவுட் சுற்றுக்கு போகணும்னா இந்த பூஸ்டர் ரவுண்டில் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. அப்படிங்கும்போது மேட்ச் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கிறது நம்ம கையில் இருக்கிறது நம்ம இழக்கக்கூடாதுல்ல. அந்த ஐடியா பிளேயர்ஸை சொல்லும்போது அதை சரியான கோஆப்ரேட் பசங்க பண்ணலை. என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷரு டென்ஷனு அந்த ஒரு பாயிண்ட்டு என்ன புரிஞ்சுக்கிற அந்த அந்த டைமிங்கில் அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப வெளில வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க. அதில் கண்டிப்பாக கேப்டன் நந்தகுமார் கொஞ்சம் அதில் தவறு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வெளில வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற உணர்ந்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா கையில் இருந்த ஒரு பையனை சொல்லி இந்த மாதிரி தவறாக நடந்துடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தம். பிளேயர்ஸ் எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. இல்லை போக இன்னும் சரி பண்ணிக்குவாங்க. கொஞ்சம் ப்ரெஷர்னால அந்த டென்ஷன் அதில் நம்ம சொன்னதை சரியாக அவங்க எடுத்துக்கலன்னு நான் நினச்சேன். இருந்தாலும் கோவம் அதிகமாக ஆகிடுச்சு. ஆமா இல்ல நீங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான். அந்த பதட்டத்துல புரிஞ்சிருக்காது பிளேயர்ஸுக்கு. மேபி நீங்க சொன்ன மாதிரி நந்து கொஞ்சம் வந்து அவசரப்பட்டாரு. அந்த ஒரு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட்டுக்கு சும்மா போய் பாக் அடிச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த பாக் அடிக்காம அவர் போனஸுக்கு போய் அங்க தடுமாறி அவுட் ஆகி டேக்கல் ஆகி அங்க ஒரு பாயிண்ட் கையில இருந்த ஒரு பாயிண்ட் போயிருச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து கொஞ்சம் தொடர்ந்து பேசுவோம். நந்து பத்தி நீங்க சொன்னீங்க ஏற்கனவே. ஏன்னா இந்த ஒரு மேட்சால நீங்க எல்லையில நிக்கிறீங்க. அதாவது டாப் 10 அணிங்க தான் அடுத்து சமிட் ரவுண்டுக்கு போகும், அடுத்த ரவுண்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி நீங்க 10வது ஒரு ஸ்தானத்துல நிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் எல்லையில இருக்கீங்க. நந்தோட ஃபார்ம் நமக்கு வந்து கொஞ்சம் இங்க ரொம்ப முக்கியமா படுது. இப்போ இந்த நேரத்துல நந்தகுமார் உங்க அணி தலைவன் வந்து நந்தகுமாரோடைய ஃபார்ம் இங்க கண்டிப்பா தேவைப்படுது. ஸோ ஆரம்பத்துல இருந்த அந்த ஒரு சுறுசுறுப்பு இல்ல அந்த பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி, அவரு போய் உள்ள அடிக்க வேண்டிய அந்த அந்த ஒரு பசி இப்ப அவர் கண்ணில் கொஞ்சம் கம்மியா தெரியுதா, இல்ல நமக்கு அப்படி தோணுதா? நீங்க ஒரு கோச்சா என்ன பாக்குறீங்க? கொஞ்சம் ஃபார்ம் குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு தோணுது. சிவசங்கர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி நல்ல பிளேயர், நல்ல ஃபாஸ்ட் அட்டம், போனஸ் ரீச் தருவதெல்லாம் நல்ல ஒரு நல்ல பிளேயரு. இன்ஜுரி அப்படின்னு வேற ஒன்றும் காரணம் கிடையாது. டோட்டலாகவே எங்கள் டீமில் நிறைய பிளேயர்ஸ்க்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. ஒரு ரிசர்வ் பிளேயர் 20 பிளேயர்ஸ் எல்லாருமே விளையாட வச்சுட்டோம். ஆனால் அந்தளவுக்கு பிளேயர்ஸ்க்கு அதிகமாக இன்ஜுரி ஆகிடுச்சு டீமில். அதுதான் மெயின் காரணம். இப்போ நந்தகுமாருக்கும் இன்ஜுரி இருக்குது, அதை மேனேஜ் பண்ணி தான் விளையாடுறாங்க. மற்றபடி வேற ஒரு காரணம் கிடையாது. நல்ல பிளேயர்ஸ். நல்லா என்ன இன்ஜுரி அப்படின்ட்டு நீங்க சொல்லலாமா கொஞ்சம்? ஏன்னா நந்துவை பார்த்தா அப்படி தெரியல. என்ன வலி இருக்கு அவருக்கு உடம்புல? என்ன ஆச்சு? ஷோல்டர். ஓ
ஓகே ஓகே. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபார்ம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. கரெக்ட் தான். ஏன்னா அதான் சொல்கிற மாதிரி ஒரு பிளேயரோட வாழ்க்கையில் சகஜமாக நடக்கிற விஷயம் எப்படின்னா, அங்கே பதக்கத்தோட அந்த வலியும் வந்து இன்னொரு மாறலை எடுத்துக்கிட்டு தான் போனோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எதுவும் எப்பவுமே இல்லைங்களா? தங்க பதக்கம் ஒரு பக்கம் இருந்தால் அடி வந்து மறு மாறல இருக்கும் அப்படின்ற மாதிரி. கரெக்ட் தான். அதுலேருந்து வெளியே அவர் வரணும், சீக்கிரமாக வெளியே வந்தால் நல்லா இருக்கும். பட் இன்னொரு பிளேயர் எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையை கொடுத்த ஒரு பிளேயர், நான் ரொம்ப நம்பினேங்க. இவர் வந்து யுவா கபடி சீரீஸ்ல மிகப்பெரிய டிஃபெண்டரா வெளியே வருவாரு அப்படின்ட்டு. ஏழுமலை பத்தி நம்ம இங்க பேசி ஆகணும். சிவசங்கர் அவர் எப்பெல்லாம் செயின் டேக்கல்ல போறாரோ அப்பெல்லாம் அவருக்கு வெற்றி கிடைக்குது. எப்பெல்லாம் தனியா அடிக்க போறாரோ அவரு அங்க மிகப்பெரிய தவறை செஞ்சிடறாரு. எப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன், எப்பெல்லாம் சோலோ டேக்கல் போறாரோ, தனியா அடிக்க போறாரோ, லெஃப்ட் கார்னர்ல இருந்து செயினை விட்டுக்கிட்டு போறாரோ அப்பெல்லாம் அவர் தவறு தான் செஞ்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நீங்க என்ன பேச்சுவார்த்தையில ஈடுபடுவீங்க அப்பப்போ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். நல்ல பிளேயர் தான். கார்னர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும்ல. எவரி ரைடும் அடிக்கணுங்கிற மூமெண்ட்ஸ் அந்த மைண்ட் செட்லேயே ஏற்பட இருக்கிறதுனால அந்த சில டைமிங்கில் செயினை விட்டுட்டு யூஸ்வலாக போயிட்டு அடிக்கிற நேரம் வந்துடுது. அந்த இதில் மைனஸ் நடக்குது. அதுபடி செயினோட போகும்போது 100% சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்றோம். எல்லாம் எவரி ரைடும் நம்ம அடிக்கிற மைண்ட் செட்லேயே இருந்து அந்த அந்த செயின் அவனுக்கு சரியான அவன் மைண்ட் செட்டுக்கு அந்த இன்னடிக்கிற பிளேயர்ஸ் ப்ராப்பர்ட் பண்ணுறது. அதனால அந்த செயின் எல்லாம் தனியாக டேக்கிள் பண்ணுற மாதிரி அதில் மைனஸ் டீம் நடந்திருக்கு. அவனுக்கு வந்து அப்படி வேற சரி நம்பிக்கை இருக்குதா? இன் பிளேயர் யாரு நிக்கிறாங்களோ அவங்க மேல நம்பிக்கை கிடையாது அவருக்கு. அது ஏன் அடிக்கடி விட்டு விட்டு போறாருன்னு தோணுது உங்களுக்கு? நம்பிக்கை எல்லாம் இருக்கு. இன்னைக்கு நிக்கிற பிளேயர் வந்து அவன் மைண்ட் செட்ல கொஞ்சம் கோஆர்டினேஷனா இருக்குங்க. அதுல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிளேயர். சரி. நீங்க அதிகமா ஏழுமலையை அதான் நீங்க அதிகமா ஏழுமலை கிட்ட பேசுறதை விட அந்த இன் பிளேயர் கிட்ட அதிகமா பேசணும் போல இல்ல? கண்டிப்பா. ஏழுமலைக்கு இன்னும் நிக்கிற பையன் கொஞ்சம் தெளிவா கரெக்டா அவனை சப்போர்ட் பண்ற மாதிரி கரெக்டா இருக்கு. ஏழுமலை வெளிக்கூட்டி பண்றது. கண்டிப்பா கண்டிப்பா அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நான் அதை முழுசா ஒத்துக்கிறேன். அதான் மறுபடியும் அந்த இங்கிலீஷ்ல கொஞ்சம் மொழி மாற்றம் செஞ்சிடறேன். So we spoke about two important players, Nandakumar and Elumalai. Yes, Nandakumar is kind of struggling with a bit of an injury. That's why he's just gotten a little slow. We are hoping that he will come back soon and will be touching his top form that we saw in the early matches of Velamal Yuva Kabaddi Series. And then Elumalai, he has that intention to go out there and tackle in every raid. Now that is what he should probably avoid doing, is what Sivasankar is trying to say. When he goes with a chain tackle, when he goes with the in player, then he is always confident of doing it. But when Elumalai feels that the in defender who's holding the hand and standing with Elumalai is not capable of a chain tackle, he lets the chain go and tries to attack it on a solo way, and there is where he is always faltering, is what Sivasankar is trying to say. So கூடிய சீக்கிரத்துல இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா முடியட்டும், நல்லபடியா முடியட்டும், வெளியில வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் இங்க வந்து இது வந்து முழுமையா நம்புறோம் சிவசங்கர். ஏன்னா எந்த அணில பிரச்சனை இருந்தாலும் அது நமக்கு சரியா வராது. ஒரு சீரீஸ் நடத்துறது வந்து மிகப்பெரிய விஷயம். எல்லா அணியும் நல்லா விளையாடணும் அப்படிதான் நம்ம நம்புவோம். ஸோ நல்லா விளையாடுறவங்களை பத்தி கொஞ்சம் இப்போ பேசுறோம். என்ன அப்படின்னா நம்ம வந்து வேண்டாம் லூயிஸ். ஸோ எங்க இருந்து கண்டுபிடிச்சிங்க இவரை? ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. அப்புறம் இவருடைய அண்ணன் பேரு கூட நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், மைக் டைசன். அண்ணனா தம்பியா அப்படின்னு கூட நீங்க தயவுசெய்து சொல்லணும். மைக் டைசன் அப்படின்றது வந்து அவருடைய ஒரு உடன்பிறப்போட பேரு. அது அவரும் கபடி விளையாடுறாரா இல்லையா? வேண்டாம் லூயிஸ் எந்த ஊருக்காரு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க, அவரை பத்தி சொல்லுங்க. அவர் வந்து தேனிக்காரு, தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஓகே. தேனி மாவட்டம் சாயில பிளேயர் இந்த கேலோ இந்தியா மேட்ச்ல கலந்துக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஓ, எந்த அணி சார்பா விளையாடினாங்க வேண்டாம் லூயிஸ் கேலோ இந்தியால? அதான் தெரிஞ்சிருக்கா? தமிழ்நாட்டுல. ஓஹோ ஹோ, அருமை அருமை. சோ கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் விளையாடினாங்க அப்படின்றீங்க? யூத் கேம். சரி 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 சரி. ஸோ இவரு எப்போ சிவகங்கை வாரியர்ஸ் அணிக்குள்ள எப்படி வந்தாரு? அவரை வந்து அவருடைய திறமையை நீங்க வந்து முதல் முறையா பார்த்தது எங்க, எப்போ? கேலோ இந்தியா மேட்ச்ல அவருடைய திறமை வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. மற்ற சாய் டீம் டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது
அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதை வச்சு அவர் வந்து தேர்வு பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அவருடைய அண்ணனா தம்பியா உடன்பிறப்புன்னு தான் நான் கூடுவேன். ஸோ அவரை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கா? மைக் டைசன் அப்படின்ட்டு அவர் பேர். எல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து ரொம்ப படங்களை வந்து விரும்பி பார்ப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அணி நம்மகிட்ட. ஸோ அதனால தான் இந்த பேருங்க, வேண்டாம் மைக் டைசன் அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. ஆதார் கார்டில் அதான பேர் வேண்டாம்க்கு? அதே அதே பேர் தான். மைக் டைசன் பற்றி ஏதாச்சும் தெரியுமா? சரி 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 சரி. அவர் ஏதாச்சும் கபடி விளையாடுறாரா? மைக் டைசன் பற்றி ஏதாச்சும் தெரியுமா? ஓகே ரைட் ரைட். ஸோ இப்போதான் புதுசா வந்திருக்காப்ல. சரி, சிவகங்கை வாரியர்ஸோடைய அந்த அந்த முழு ஃபார்மேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ அடுத்து ஏன்னா வேலம்மாள் யுவா கபடி சீரீஸ் வருது அப்படின்ட்டு தெரிஞ்ச உடனே உங்களுடைய அந்த தயாரிப்பு முறை எப்படி இருந்தது? நீங்க எப்படி தயாரானீங்க? ஏதாச்சும் கேம்ப் கீப்பு போட்டீங்களா? இல்ல பிளேயர்ஸ் வந்து எப்படி வந்து நீங்க சேகரிச்சீங்க? என்ன செஞ்சீங்க? இது தெரிஞ்ச உடனே உங்களுடைய முதல் கட்ட வேலையா நீங்க என்ன செஞ்சீங்க? அந்த யுவா கபடி இந்த சீசன் வந்து வேலைமாரி நடக்குது தகவல் வந்து சிவகங்கை மாவட்டத்துடைய செயலாளர், இந்த தமிழ்நாடு அமைச்சர் கபடி அஜய் சிங் அவர்களை சிவகங்கை மாவட்ட செயலாளர் பார்வைக்கு கொண்டு போயிட்டு இந்த வருஷம் சிவகங்கை டீம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண நல்லா இருக்கணும் அப்படிங்கும்போது அவர் இந்த டீமை வந்து ஸ்டேட் அசோசியேஷனில் யுவா கபடியில் டீம் எடுத்து கொடுத்தாங்க. அதுலேருந்து ஒரு தேர்வு முறை அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டங்களில் வந்து பார்ட்டிசிபேட் தேர்வு ட்ரையல்ஸுக்கு வந்திருந்தாங்க. அதில் பிளேயர்ஸ் எடுத்தோம். அது சாய் பிளேயர்ஸ் அந்த இது மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் எல்லாரையும் கலெக்ட் பண்ணி அவங்கள கேம்ப் போட்டு அதில் ஒரு நல்ல பிளேயர்ஸாக தேர்வு பண்ணி பயிற்சி கொடுத்து தான் டீம் எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, நீங்க ஒரு கோச்சா என்ன நம்புறீங்க அப்படின்னு நீங்க தயவுசெய்து நீங்க சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு பிளேயரா இல்ல நேயர்களுக்கு ஒரு வர்ணையாளரா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பிளேயர்ஸ் வந்து வெறும் அந்த தேர்வு முறை அப்படின்ட்டு இருக்கிறத அந்த ட்ரையல்ஸ் மட்டுமே இல்லாம அந்த மேட்ச் சூழ்நிலையில அவங்க எப்படி விளையாடுறாங்க, எப்படி யோசிக்கிறாங்க, ஒரு அணியை வந்து அந்த வெற்றி கொழுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்னலாம் திட்டங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் ஆழமா கவனிப்பேன். ஸோ நீங்க இந்த ட்ரையல்ஸை நம்பிட்டு அதுல இருந்து நல்லா விளையாடின பிளேயர்ஸை எடுத்து பயிற்சி கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல தேர்வு முறை தான். ஆனா இப்ப பாருங்க, வேண்டாம் போய் சொல்ற மாதிரி நீங்க ஏற்கனவே அவரை வந்து மேட்ச்ல விளையாண்டு பார்த்துருக்கீங்க. ஸோ அவருடைய திறமை புரியும் உங்களுக்கு. அவர் ஒரு 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலையில அவர் எப்படி விளையாடுவார், எப்படி யோசிச்சு அதுல இருந்து மீண்டும் மேல வருவாருன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ மேட்ச்ல விளையாடுற பிளேயர்ஸுங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல முறையா, இல்லை இந்த மாதிரி ட்ரையல்ஸ் ஒரு நல்ல முறையா? ட்ரையல்ஸுங்கிறது வந்து விளையாண்ட நல்ல திறமையான பிளேயர்களை அந்த மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் மேட்ச் டோர்னமெண்ட் நடக்குதுல்ல, அதில் பார்க்கும்போது அவருடைய திறமைகள் தெரியும். அதில் தான் அவருடைய முழு திறமை வெளிப்படும். அதுலேருந்து தான் நம்ம அவங்களுடைய டீமுடைய பிளேயர்ஸுடைய கெப்பாசிட்டி நம்ம தெரிஞ்சுக்கணும். ட்ரையல்ஸில் ஒரு 3 ரைடு 4 ரைடு கொடுப்போம். ஒரு 4 அதில் வந்து அவருடைய திறமை வந்து முழுமையாக நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ட்ரையல்ஸுங்கிறது அந்த திறமையான பிளேயர்கள் தான் இங்கே மேக்சிமம் அதில் கலந்துக்கணும். அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர்ஸ் தான் அதில் கலந்துக்குவாங்க. அப்போ கலந்துக்கும் போது அதில் நம்மளுக்கு ஓரளவு தெரியும் இந்த பிளேயரு எப்படி டோர்னமெண்ட்டில் விளையாண்டுருப்பாங்க அப்படிங்கிறது ஓரளவு நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம தேர்வு முறையாக பண்ணுறோம். Superb, superb, superb. So what I asked was whether it's match scenario or trials. He says, see, the match scenario is what we actually believe in because there are so many tournaments that's going around and we see so many players and the player gana vandu kalandupanga. That means whoever is played so nicely in those tournaments will only come into the trials. So most of it, it's the match scenario and the trials both mixed together. We have gone ahead and put this team out is what he says. Yeah, that's also very nice on the thinking lines. ஒரு 2 கேள்வி, கடைசி 2 கேள்வி தான் எங்க சிவசங்கர். என்னன்னா, ஒண்ணு கொஞ்சம் நகைச்சுவையா முடிக்கலாம் அப்படின்ட்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆழமா வந்து நான் நோண்டி கேள்விகளை கேட்டேன், நீங்களும் அருமையா பதில சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் நகைச்சுவையோட முடிக்கணும் அப்படின்ட்டு சொல்ற ஒரு நேரத்துல ஒரு உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. நீங்க வந்து சொன்ன பேச்சு பசங்க கேட்கல, பிளேயர்ஸ் கேட்கல, அங்க விளையாடல, வெளியே வந்து வருத்தத்தை வந்து நந்தகுமார் வந்து வருத்தத்தை தெரிவிச்சாரு, ஓகே. ஆனா உங்க அணியில வந்து ரொம்ப கேர் ஃப்ரீ, அதாவது எதையும் வந்து நான் கண்டுக்கவே மாட்டேன், சரி பரவாயில்ல, எந்த கவலையும் என் மண்டக்குள்ள ஏறவே ஏறாது அப்படின்ட்டு ரொம்ப ஃப்ரீயா
இருக்கிற அந்த சிந்தனை வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற ஒரு ஒரு பிளேயர் அப்படின்னா யாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவ்வளவு பெரிய வருத்தத்திலயும் ஒரு பாயிண்ட் தோத்ததுலயும் கொஞ்சம் யாராச்சும் விடு ஆயிடுச்சு அப்புறம் அடுத்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளேயர் 1-2 பேர் இருந்திருப்பாங்க. யாரு அப்படி உங்க பிளேயர்? நினைச்சேன் அவரதான் சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஏழுமலை. ஏன்னா எவ்வளவு டேக்கல்ல அவர் வந்து அவுட் ஆனாலும் ஓடி போய் பெஞ்சில் உட்காந்து மறுபடியும் வந்து அதே வேலை தான் செய்வாரே தவிர அருமை அருமை. ஆனா அது ஒரு நல்ல விஷயம் தான். பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா தவறை வந்து நினைச்சுக்கிட்டு அதுலயே நம்ம வந்து முழுகி போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காம அதை மறந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாரு பாருங்க. அதுல ஒரு பாராட்டை கொடுத்துடலாம் ஏழுமலைக்கு. பிரமாதம். அடுத்து வந்து இப்போ நம்ம சிவகங்கை மாவட்டம் அப்படின்னாலே வந்து இந்த காரசார உணவுகள் நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அருமையா வந்து செய்வாங்க. நம்ம பிளேயர்ஸ்ல யாராச்சும் உணவை தயாரிக்கிறதுல ஆமா சாப்பிடுவானுங்க, எல்லாரும் தெரியும் சாப்பிடுவானுங்க, அறிவாங்க. நானும் அப்படிதான் சாப்பிடுவேன். ஆனா ரொம்ப காரசாரமா வந்து ஒரு உணவை தயாரிக்கக்கூடிய யாராச்சும் பிளேயர் இருக்காங்க நம்ம அணியில? அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாரும் படிச்சு இல்ல இல்ல படிக்கிறப்போ ஹாஸ்டல்ல தங்குறாங்க, 1-2 ஆம்லெட் போட்டாவது வரணும். அந்த மாதிரி யாராச்சும் செய்யறாங்களா? அந்த அளவுக்கு சமைக்கிற அளவுக்கு உள்ள பசங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அதை பத்தி எல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம். சரி, சிவசங்கர் என்ன அருமையா சமைப்பீங்க அதை சொல்லுங்க. நம்மளுக்கு சமையலுக்கு என்னது அவ்வளவுதானா? சரி, நானும் நீங்களும் ஒரே அணிதான். சரி, நமக்கும் சமையல் அறைக்கும் ரொம்ப தூரம். கொண்டாந்து இலையில வந்து பரிமாறுங்க, நம்ம இலைய சுத்தப்படுத்துறோம், அவ்வளவுதான். அப்படியே நீங்க வந்து வேற அணிகளையும் அருமையா சுத்தப்படுத்துங்க. கபடி மேட் மேல பாயிண்ட் அதிகமா எடுங்க. சிவசங்கர், அருமையா இருந்துச்சு உங்களுடைய பேச்சுவார்த்தை. சிவகங்கை வாரியர்ஸுக்கு வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடுங்க. நன்றி. Superb. Right. So everybody loves food, and when you say of Sivagangai Mavatam as a district, yeah, it's a lovely place where we get nice spicy foods and all that. Nobody wants to cook. We want to eat. That's all. Yeah, that is in our DNA. We really love eating. That is what the entire Sivagangai Warriors also are. So I said, okay, go out there and try and eat off the opponent as well whenever you face them in the Kabaddi match, next match coming up. So that is Sivasankar. Yeah, as I said, very soft-spoken, very limited speech. But then when he speaks, it is all with meaning. Hope that he comes out of all the issues with Nandakumar, Elumalai not kind of performing well, because these are top names. These are stars of Yuva Kabaddi series. We really want them to keep performing every time for the viewers to be enjoying the game as well, isn't it? So let us see if Sivagangai Warriors come out of their issues. I am Navin Chaudhary signing off. See you soon in the other episode of Guru Nidhi. We will come back with the next coach talking all funny things and very, very inside details about the team.